கொரோனா பரவலால் மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என அறிவுறுத்திய அமைச்சர் மா சுப்பிரமணியன் இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வீரியம் இல்லாத ஒமைக்ரான் வகையிலான தொற்று தற்போது பரவி வருகிறது என்றும் இதனால் யாரும் பதற்றமடைய தேவையில்லை, வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 38 பேரில் 17 மாதிரிகள் புனே ஆய்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் கொரோனா சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளன எனவும் கூறியுள்ளார். எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளோர், இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை எனவும் விளக்கியுள்ளார். தவறான தகவல்களை பரப்பி பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தினார். ஒரு வீரியம் இல்லாத ஒரு ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா, இதனால யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை. ஆனாலும் நேற்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க. இந்த சர்க்குலர் ஜெனரலாக அனுப்புகிற ஒன்று தான். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அடிக்கடி கைகளை கழுவுதல், தும்மும் போதும் இருமும் போதும் முகத்தை மூடிக்கொண்டு கைகளை மறைத்து கொண்டு இருமுதல், இல்லைன்னா எச்சில் துகள்கள் இது மற்றவங்க மேலே பட்டுச்சுன்னா பரவுங்கிறதால கைகளை மூடிக்கொண்டு பண்ணுறது, கைகளை கழுவுவது, இந்த மாதிரியான வழக்கமான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், அவங்களுக்கே தெரியும், இந்த சிறுநீரக பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, இது மாதிரி பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டு இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள், இவங்க பொது இடத்துக்கு போகிறப்ப மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது, முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல்.